அங்கே அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் மக்களுக்காக இந்த மன்னன் இந்த மலை உச்சியிலிருந்து குதித்து இறந்துருக்காரு. இங்கேயும் வந்து ஸ்லாப் வைக்கிற மாதிரி இந்த கல் வைப்போம்ல சைடில், அந்த மாதிரி கல் வைக்கிறதுக்காக அந்த மக்களை கொடூரமாக கொன்று இருக்காங்க. அதனால் மக்களை வச்சு பெருசாக பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்கிற மண்ணை குலைச்சி இந்த பக்கமும் ஃபுல்லாக பள்ளம், அந்த கோட்டை இருக்கிற பகுதியில் இந்த பக்கமும் பள்ளம், நடுவில் மட்டும் வாழை போகுது. போய் பார்ப்போம். வணக்கங்க. இப்போ நாம் வேலூரில் மேற்கு பகுதியில் இருக்கிற ஒரு கோட்டைக்கு போக போகிறோம். ஸ்ரீபுரத்தில், அதாவது மலைக்கோடின்னு சொல்லுவோம். ஸ்ரீபுரத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு மலை இருக்குது. 7 மலையை தாண்டி போகணும். அந்த மலையை தாண்டி அங்கே ஒரு கோட்டை இருக்குது. அந்த கோட்டையை பார்க்கலாம் வாங்க. இது ஸ்ரீபுரம் வந்துட்டுங்க. இதான் ஸ்ரீபுரம் தங்கக்கோயில். கோவிலை தாண்டி கொஞ்சம் முன்னாடி போகணும். ஓகேங்க. ஸ்ரீபுரம் கோவிலிருந்து தென்மேற்கு திசையில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஒரு ரோடு வரும். பக்கத்தில் முருகர் கோவில் இருக்குது. இதுதான் அந்த கோவில் சரிதா. இந்த முருகர் கோயிலை ஒட்டியே இது முருகர் கோயிலுக்கு போகிறதுக்கான வழி. இதை ஒட்டியே மலை ஏறதுக்கான வழி இருக்குது. போகலாம். இதுதாங்க முதல் மலை, ஏறி போகிறோம். ஓகேங்க, மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். முதல் மலையை ஏறிட்டோம். அங்கே இருக்க பாருங்கள் ஸ்ரீபுரம் தங்க கோவில். சின்னதா தெரியுதா? பேக்கேல இருந்து முதல் மலை ஏறி அப்படியே போயிட்டுருக்கோம். அடுத்து ரெண்டாவது மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். வேலூர் ஏரி அதோ தெரியுது பாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சமமாக போகும். இந்த முதல் மலை மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். அடுத்தடுத்த மலை கொஞ்சம் சமமாக தான் போகுது. ஓகே, இப்போ நாங்கள் ரெண்டாவது மலையில் நடந்து வந்துட்டுருக்கோம். அதுவும் அந்த மலையாக கடைசியாக தெரியுதில்ல, அந்த மலைக்கு தான் போக போகிறோம். மொட்டை மலை. இங்கே ஓரளவுக்கு சமமாக தான் இருக்குது. நல்லா ரெடி பண்ணிக்கிறாங்க. சைட்லலாம் கழிச்சு இருக்கிற மாதிரி இது இல்லை. ஓகே, நடந்து போயிட்டுருக்கோம். அடர்ந்த காட்டில் நடந்து போயிட்டுருக்கோம். ரெண்டாவது மலை இன்னும் முடியலைங்க, ஆனால் சமமாக தான் போகுது. வழி ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த பக்கமும் அடர்ந்த காடுங்க. ஓகே, அந்த லாஸ்ட்டு தெரியுது பாருங்கள், அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். இப்போ 3வது மலை ஏறிட்டுருக்கோம். இங்கே பக்கத்தில் ஒரு மலை தெரியுது, தான் 4வது மலை. அதை ஏறணும். இன்னும் மலை அடிக்க போகல. அதுக்கு அந்த 2 மலைக்கு பின்னாடி அடுத்த மலை இருக்குது. அந்த மலை வழியாக தான் போகணும். போகலாம். ஓகே, 4வது மலைக்கு கிட்ட வந்துட்டோம். அடியில் அதுதான் 4வது மலை. அந்த மலையை ஏற போகிறோம். இன்னும் 3வது மலை முடியல.
குதிரை ரோடு நடந்து வந்துட்டுருக்கோம். இப்போ பாருங்கள், அப்போதைக்கு கோட்டைக்கு போகிறதுக்காக குதிரை வழி இந்த மாதிரி கல் அடக்கி வழி பண்ணியிருக்காங்க. குதிரை போகிறதுக்கான வழி 4வது மலையில் இருக்கும். எல்லாம் உடஞ்சி போயிடுச்சு. ஓகேங்க, 4வது மலை வந்துட்டுருக்கோம். இங்கே பார்த்தா ஒரு கல் குகை இருக்குது. மழைக்கு எல்லாம் தங்கலாம். இதுதான் கோட்டைக்கு போகிற வழி, குதிரை வழி. பக்கத்துலேயே வந்து இங்கே ஒரு கல் இருக்குது. மழைக்கெல்லாம் தங்கலாம். ஓரளவுக்கு தான். கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவோம். செம்போ சிவசெம்போன்னு 10 கிளப்பாங்க. இருந்த காடு. ஓகே, 5வது மலை மேலே வந்துட்டோம். 6வது மலையை நோக்கி போயிட்டுருக்கோம். இங்கே வந்து சமமாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக இருந்த காடு, அடியில் மஞ்சள் புல். இந்த புல்லை தான் அந்த காலத்தில் குடிசை வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துகிற மஞ்சள் புல் இருந்தாங்க. இது ஈச்ச ஓலை. இடம் சூப்பராக இருக்குல்ல. அது ஒரு தெரியுதில்ல மலை. இது பக்கத்தில் இருக்கிறது 6வது மலை. அந்த பக்கம் பெருசாக தெரியுது தான் 7வது மலை. நம்ம போய் பார்க்க வேண்டிய கோட்டை இருக்கிற இடம். மரம் மறைச்சிக்கிச்சு, சரியாக தெரியல. இப்போது ஓகேங்க, 6வது மலையில் பாதியில் நிற்கிறேன். இங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு. இந்த லாங்கில் அந்த கோவில் தெரியுதா பாருங்கள். அந்த கோவில் அடிவாரத்தில் இருந்தால் வரும். அது பக்கத்தில் ஒரு சின்ன மலை 1 2 3 4 அது 5. இப்போ 6வது மலையில் நிற்கிறோம். 6வது மலையில் வரைக்கும் ஏறி வந்துட்டோம். ஓ, எதிரில் 7வது மலை தெரியுது பாருங்கள். ஆறாவது மலை ஏறிட்டுருக்கேன். இது தெரியுது பாருங்கள், 7வது மலை. அங்கே தான் கோட்டை இருக்குது. 6வது மலையை ஏறி முடிச்சுட்டு கொஞ்சம் சமமான பாதையில் நடந்து போகணும். அதுக்கப்புறம் 7வது மலைக்கு பாலம். ஓகே, மேலே வந்துட்டு 6வது மலைக்கு. இங்கே பாருங்கள், ஊசூர். ஊசூர் தானே, ஊசூர். இந்த பக்கம் அப்படியே சின்ன சின்ன கிராமம் வீடெல்லாம் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. மலை மேலே ஏறி வந்துட்டோம். அங்கே போய் எடுத்துக்கலாம். ஓகேங்க, 6வது மலையை ஏறி வந்துட்டோம். இங்கே ஒரு இடம் இருக்குது. இது மேலே கோட்டைக்கு போகிறதுக்கான வழி. இந்த பக்கம் ஒரு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இந்த மலைக்கு பின்புறம் குரங்கு பாருங்க. ஓகே, இது போயிருப்பா. இந்த பக்கம் ஏறி வர மாதிரி எதனா ஒரு வைய பாரு. இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. இங்கே இருக்கிற சுற்று வட்டாரத்து கிராம மக்கள் இதை வணங்கிட்டு வராங்க. அமாவாசை பௌர்ணமி அப்போ மட்டும் வணங்குறாங்க. இது ஒரு விநாயகர்.
விநாயகர் சிலை இருக்குது. கீழே விளக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இங்கே வந்து பூஜை போட்டு போவாங்க. ஒரு வயசானவர் தான் வராரு. இப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் இருக்குது, அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஓம் வீர ஆஞ்சநேயர். இங்கே பாருங்கள், இது ஒரு பாறையில் ஆஞ்சநேயரோட உருவத்தை செதுக்கியிருக்காங்க. அப்படியே அந்த போர்டு இது இங்கேயும் வந்து அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் பூஜை போடுறாங்க. இங்கே வந்து செங்கல்ல வந்து கட்டியிருக்காங்க. பழைய காலத்துலேயே வந்து இது கோட்டை மாதிரி கட்டியிருக்காங்க போல். இங்கே தண்ணியெல்லாம் வச்சுருக்காங்க. மேலே வந்து ஷீட்டு போட்டிருக்காங்க மழையில் இல்லாமல். இங்கே லைட் வைக்கிறதுக்காக ஒரு கண்ணாடியான கிளாஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் கல்லாலே அப்படியே திறக்க வச்சிருக்காங்க. இங்கே ஒரு குளம் இருக்குங்க. இதுதான் ஆஞ்சநேயர் கோயில். இந்த பக்கம் மலையில் அதுதான் நம்ம போகிற கோட்டை. அந்த பக்கம் மலையில் இருக்கிற சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா தண்ணியுமே இங்கே தான் வந்து சேரும். அந்த அளவுக்கு இது பள்ளமான பகுதி. இது ஒரு குளம் மாதிரி இருக்குது. பெண்ணாடியே எடுத்துட்டு வராங்க. என்ன கண்டாயில் இருக்குதுன்னு பார்க்குறேன். இதுதான் குளம். இங்கேயும் ஒரு சோளம் மாதிரி வச்சு கல் வச்சுருக்காங்க. அதுவும் அந்த கோவில். அந்த கோவிலை முடித்த உடனே அந்த கோட்டைக்கு போகிறதுக்கான வழி. போகலாம். தண்ணி கம்மி. 6வது மலையில் அடியில் இருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது, ஆனால் கலங்களாக இருக்குது. அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. மழை தண்ணி தேங்கி இருக்கு கல்லில். இது ஒரு ஷாட் எடுங்க. அங்கே என்ன இருக்குது பாரு, என்ன இருக்குது அந்த பாறை கடியில் என்ன ஓடிச்சான்னு பார்க்க. என் கண்ணுக்கு மட்டும் மாட்டிடுது. ஏதாச்சும் ஒன்றா கூட எதுனா ஓடுது. இங்கே வேறு என்ன இருக்குது? இது அது இல்லையா? ஓகேங்க, இங்கே பாருங்கள், நம்ம அந்த லாஸ்ட்லேருந்து வந்த மலை வழியாகவே மேலே இருக்கிற அந்த கோட்டைக்கு தான் போக போகிறோம். இது கீழே அடியில் இப்போ தண்ணி பார்த்த இடம். இது பக்கத்தில் இங்கே ஒரு பாறை இருக்குது. இங்கே ஒரு அருமையான வியூ பாயிண்ட். ஃபுல்லாக பள்ளம். இங்கே சாமி, எனக்கே பயமாக இருக்கு. செம்ம வியூங்க. அப்படியே பாருங்கள், இந்த லாஸ்ட் இந்த பக்கமும் ஃபுல்லாக பள்ளம். அந்த கோட்டை இருக்கிற பகுதியில் இந்த பக்கமும் பள்ளம். நடுவில் மட்டும் வாழை போகுது. போய் பார்ப்போம். ரொம்ப பெரிய பள்ளம். சாமி, இதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. ஃபுல்லாக டவுனு. இந்த பக்கமும் ஃபுல்லாக டவுனு. அந்த மாதிரி போகணும். ஆனால் அந்த இடத்துல இருக்குது, பயமாக இருக்குது. என்னால் முடியாது சாமி, நீ பாரியா. ஆனால் பார்த்து போனோண்டா, எனக்கு எதுக்கே முடியல.
நல்லா தான் இருக்குது ஏடா. போதும்டா, எங்கே போயிருக்கிற நீ? எறா காட்டணும்ல. பள்ளத்தில் இறங்க மாட்டேங்குது. இல்லை வந்துடுறாப்பா சாமி. அப்படியே இரு, வேற லெவலில் எடுக்கிறேன். செம்ம பள்ளம். கிட்டத்தட்ட 2500 அடிக்கு மேலே சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப பெரிய, அப்படியே டச் பண்ணி 2500 அடிக்கு மேலே இது சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெரிய பள்ளம். அந்த இடத்துல தனியாக நிற்குது கல். என்னால் ஓரம் போக முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஓகே, அந்த பாறையில் தான் இதுக்கு முன்னாடி கிளிப்பில் பார்த்தோம் பள்ளமா. கோட்டை மலையில் ஏறிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள் ஆடு இருக்குது. நீ நல்ல கலங்க வாசனை வச்சுங்க. ஓகே, கோட்டை மலையில் ஏறிட்டுருக்கோம். வழி இப்படி தாங்க இருக்குது. ஆடு பாரு நம்மளை. ஓகேங்க, ஏறி வந்துட்டோம். கிட்ட வியூ பாயிண்ட் வேறு லெவல். அப்படியே அந்த மலையை மேலே பார்த்தீங்கன்னா கோட்டை தெரியுது பாருங்கள், கோட்டைச்சுவர். அங்கே போவோம். ஓகேங்க, கோட்டைக்கு வந்துட்டோம். கோட்டை வந்து மேலே இருக்குது, அங்கே நம்ம பார்க்கலாம். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஒரு சின்ன கோவில் இருக்குது, அதை பார்த்துட்டு இந்த கோட்டை யார் கட்டினது, இந்த கோட்டையோட வரலாறு என்ன, இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுங்கிற பல மர்மமான விஷயம் இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. இங்கே ஒரு கோவில் இருக்குங்க. இந்த கோவில் வந்து இப்போ கிராம மக்கள் வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க. இதை பார்க்கலாம். இதில் போட்டு அப்படி இப்போதைக்கு விளக்கு மட்டும் வைக்கிறாங்க. ஓகே, நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்கள், கோட்டையோட சவர் தெரியுதா? கோட்டையோட சவர். அப்படியே முன்னாடி வாங்க. இது கோட்டையோட சவர் இங்கே இருக்குது. அங்கே என்ட்ரன்ஸ் தெரியுது பாருங்க, அதுதான் என்ட்ரன்ஸாக இருக்குது. எல்லாம் செதஞ்சிருக்கு. கிட்ட போய் பார்ப்போம். பார்த்து ஏறிங்க, கட் பண்ணி ஏறிங்க. இதுதான் கோட்டையோட என்ட்ரன்ஸு, நுழைவு வாயில். எல்லாம் செதஞ்சிருக்கு, மண்ணில் எல்லாம் உடஞ்சி வீணாக போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து இப்போ கட்டப்பட்டது. ராஜாவோட காலத்தில் இருந்த கோட்டையெல்லாம் செதஞ்சிருக்கு. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், உடஞ்சிருக்கு. நான் கிட்ட போய் காட்டுறேன். அந்த கோட்டையோட அளவு வந்து ரொம்ப ஹைட்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நவாப்போட ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டிருக்காங்க. செங்கல்ல வச்சு நுழைவாயில் பண்ணியிருக்காங்க. உள்ளே போய் பார்ப்போம் வேறு என்னென்ன அடையாளம் இருக்குன்ட்டு. ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் ராஜாக்கள் கட்டினதை. அந்த சுற்றி இருக்கக்கூடிய சவறு இது எல்லாமே உடஞ்சி செதஞ்சி இந்த கல்லெல்லாம் கீழே போய் விழுந்துருக்கு. இந்த பக்கம் இருக்குது. இந்த சைடில் வந்து கோட்டையோட அந்த சவர் வியூ தெரியுது பாருங்கள். ஏன் போட்டேன் அந்த ஒரு மணி தெரியும். பாருங்க, கோட்டையோட செவரு அப்படியே போயிட்டு அந்த பக்கம் செவரு தெரியுது. சுற்றி இந்த பக்கம் ஃபுல்லாக பள்ளம், வழியே இல்லை. இந்த ஓரத்துலேயும் வந்து செவரு கட்டியிருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்ப்போம்.
இங்கே கோட்டை சவரை ஏறின உடனே பக்கத்துலேயே வந்து ஒரு குளம் அமைச்சிருக்காங்க ராஜாக்கள் காலத்தில். அதை பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது ஃபுல்லாக தண்ணி தான். இந்த பக்கங்கிற எல்லா தண்ணியும் வந்து இங்கே தான் தேங்கும் போல். இது ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அந்த செவரு கட்டியிருக்காங்க. அந்த செவத்துக்கு கீழே வந்து ஒரு சின்னம் தெரியுது. ஏதோ ஒரு உருவம். அது யானையோட உருவமா இல்லை அவங்களுடைய ஏதோ ஒரு சின்னமாக தெரியல. பாதி தெரியுது, பாதி தண்ணியில் மறைஞ்சிருக்கு. இது தண்ணி பயன்பாட்டிற்காக கட்டப்பட்டிருக்கிற ஒரு சின்ன குளம். இது எல்லாமே ராஜா கட்டினது தான். இந்த கட்டட அமைப்பை வந்து நம்ம அதில் மேலே போய் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம் வாங்க. நான் மறைஞ்சிருக்கு. வா, இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து செவரு வச்சுருக்காங்க. இங்கே கீழே பாருங்கள், தெரியுதா? இவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய கல்லை சின்ன சின்ன ஜல்லிக்கல் மாதிரி உடைச்சி அந்த கல் வந்து கடுக்கா சுண்ணாம்பு அந்த மாதிரியான பொருளை வச்சு இங்கே வந்து தராமச்சிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செஞ்ச அந்த காலத்தில் கட்டப்பட்டது. இப்போ வரைக்குமே இந்த தரைப்பகுதி சிதையாமல் அப்படியே இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சிமெண்ட்லாம் இப்போ இல்லாமல் வெறும் கல்லை வச்சு மட்டுமே சுண்ணாம்பு கடுக்கா போன்ற சில பொருளை வச்சு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அந்த குளம் தண்ணி மேலே சாமி இங்கே கிளம்பி எடுக்க வேண்டியது. ஓகே, இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு இடம் குடியிருக்கிறதுக்காக கட்டப்பட்டு இருக்கிற ஒரு வீடு போன்ற அமைப்பு கட்டியிருக்காங்க. இதுவும் வந்து கல் பாறையெல்லாம் இருக்குது. ஆனால் இது வரைக்கும் கல் இருக்குங்க. இதுக்கு மேலே சாதாரண கல், இதெல்லாம் கட்டுக்கல், ராஜாக்கள் காலத்தில் கட்டப்படுற மாதிரி இருக்கிறது. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சாதாரண கல், அதுக்கப்புறம் மண் கிட்ட இது வரைக்கும் கல். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வெறும் மண், சாதாரண கல், மண், அதுக்கப்புறம் சின்ன சின்ன கல்லுங்க, செங்கற்கல்லான ஓடு, இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இது எதுக்குன்னா ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட சின்ன சின்ன கோட்டைக்கு அப்புறம் இந்த கோட்டையோட வரலாறு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறேன் பார்க்கலாம். ஓகேங்க, இந்த கோட்டையோட வரலாறு வேலூரை பொறுத்த வரைக்கும் பல மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. பல விதமான மன்னர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த கோட்டையில் சொன்ன வரலாறு மாதிரி தான் 8லிருந்து 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் ஆட்சி செஞ்ச வேலூருக்கு அப்புறம் பல ஆட்சி மாற்றத்துக்கு அப்புறம் நவாப் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த பற்றி சில பேர் பலவிதமான கதை சொல்கிறாங்கங்க. இந்த இடத்துல வந்து மராட்டியர்கள் வந்து கட்டப்பட்ட கோட்டை இது அப்படின்னு சொல்கிறாங்க மன்னர் காலத்துக்கு அப்புறம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து இது வந்து நவாப் கட்டின கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து ஆங்கிலேயர் வந்து இந்த வேலூரோட வெப்பத்தை தாங்க முடியாமல் அந்த வெப்பத்தை போக்குறதுக்காக இந்த மலை உச்சியில் இயற்கையான இந்த பகுதியில் வந்து ஒரு பங்களாவை அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எது உண்மைனா இது 2 வந்து உண்மைதாங்க. இங்கே வந்து
இவங்க நவாப்போட காலத்தில் கட்டப்பட்ட கோட்டையும் இருக்குது, ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட கோட்டையும் இருக்குது. அதில் தான் இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லையா, இது அந்த கோட்டைக்கு தான் ஆங்கிலேயர் கட்டப்பட்டது. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கட்டுமான பணியில் அந்த அளவுக்கு வந்து எதுவும் தெரியாது. இது வந்து ஆங்கிலேயர்கள் கட்டப்பட்ட இந்த சின்ன சின்ன அமைப்பு, வீடு போன்ற அமைப்பு, அவங்க பங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ராஜாக்கள் காலத்தில் கட்டப்பட்ட கற்கோட்டைக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த நவாப் அவங்க வந்து செங்கலான கோட்டை வந்து கட்டியிருப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் வந்து உற்பத்தி பண்ண தெரியாது அந்த அளவுக்கு அப்படிங்கிறதுனாலையும் அந்த பூர்வக்குடி மக்கள் எல்லாரையும் வந்து இந்த கதையும் இருக்குது, அதை சொல்கிறேன். அந்த மக்களை கொடூரமாக கொன்று இருக்காங்க. அதனால் மக்களை வச்சு பெருசாக பண்ண முடியாதுன்னு இங்கே இருக்கிற மண்ணை குலைச்சி இருக்கிற கற்களெல்லாம், இங்கே பாருங்கள், சும்மா சாதாரண கல், இந்த கல்லெல்லாம் வந்து செவராயிச்சிருப்பாங்க. இந்த கல்லெல்லாம் வச்சு மண்ணை குலைச்சி அந்த நவாப் அவங்க கட்டப்பட்ட அந்த செங்கல்லான கோட்டையும் செதஞ்சிச்சு இல்லையா அந்த போருக்கு அப்புறம், அந்த கல்லையும் வந்து அந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும், அந்த கல்லெல்லாம் எடுத்து அடக்கியிருப்பாங்க. ஸோ அதில் நல்லா இருக்கிற செங்கல்லையும் இந்த கல் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் கல் இல்லாமல் ஒரு டைல்ஸ் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட சைஸ் பாருங்கள், 2 செங்கலோட அளவு இருக்குது, டைல்ஸ் கல் மாதிரி. ஸோ அந்த மாதிரி கல் எல்லாமே இதுக்கு செவராக பயன்படுத்தியிருக்காங்க. உடஞ்சி போன சின்ன சின்ன இந்த பாருங்கள் துகள் கல் எல்லாமே வந்து வெறும் கல் கிடைக்காம அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சொகுசு பங்களாவை மண் வச்சு கட்டியிருக்காங்க, சீக்கிரமாக செதஞ்சு போயிருக்கு. ஸோ இது வந்து இங்கே பாருங்கள், இந்த கோட்டை வந்து வெறும் நவாப் அவர்களால் மட்டும் கட்டப்பட்ட கோட்டை. வெறும் கல்லும், அதாவது செங்கல்லும் அந்த சுண்ணாம்புவால் செய்யப்பட்ட அந்த கலவையாலையும் செஞ்சுருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே செங்கல்லாம் தான் கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு செங்கல்லுமே வந்து இப்போவும் வரைக்கும் இந்த சுவர்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இது ஏன் செதஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்குறீங்களா? இங்கே கடுமையான போர் தாக்குதல் நடந்துச்சுங்க, துப்பாக்கி சூடு. இங்கே இருக்கிற மக்கள் பல பேர் வந்து அநியாயமாக சுட்டு எரித்து கொல்லப்பட்டாங்க. அந்த வரலாறையும் போக போக சொல்கிறேன். அந்த மாதிரி நடந்த போரில் தான் இந்த கோட்டை எல்லாமே சிக்கி சின்ன பண்ணமாக சிதறி போச்சுங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இடம் காலியாக இருக்குது. இந்த காலியான இடத்துல பலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கோவில் அமைச்சு, அங்கே ஒரு சிவலிங்கம் தெரியுது, இதுக்கு மேலேயும் ஒரு இருக்குது, அங்கே போகலாம். இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. இந்த சிவலிங்கத்தை வச்சு அவங்க வந்து வழிபடுறாங்க. முக்கியமான நாட்களில் மட்டும் வந்து வழிபாடு செய்கிறாங்க. வாங்க அதை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே அமைக்கப்பட்ட அந்த சுவர், பெரிய கோட்டை சுவரோட அடையாளம். மேலே இருக்கிறது எல்லாம் சிதைஞ்சு போச்சு. கீழே அந்த பேஸ், இது பேர், இந்த பேஸ் எல்லாமே வந்து நல்லா தெரியுது. இது ஃபுல்லாகவே வந்து அந்த கல்பாறை வரைக்கும் வந்து கோட்டை தான். செங்கற்கல்லால் நவாப் அவர்கள் கட்டப்பட்ட கோட்டை. அது கீழே வந்து பெரிய கல்லாலான ராஜா கட்டின கோட்டை, அதுக்கு மேலே நவாப் கட்டின கோட்டை, எல்லாமே செதஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் இங்கே நடந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக மட்டும் இல்லாமல் இந்த மலைப்பகுதி ஃபுல்லாக இந்த கல் உருண்டு போனதெல்லாம் பார்க்கலாம். அந்த பக்கம் அப்படி இருக்காமே இந்த கல் எல்லாமே செங்கற்கல் அங்கே செதஞ்சு போயிருக்கும், பார்த்து தான் தெரியும். இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கல் தான். இது மேலே வந்து ஓடு வச்சுருப்பாங்களான்னு தெரியல, நிறைய ஓடு ஐட்டம் தான்
இருக்குது. இது எல்லாமே சதைஞ்சு போயிருந்தான் இருக்கும். இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரியான ஓட்டு பகுதி வச்சு தான் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கோட்டை எல்லாமே சதைஞ்சு போச்சு. ஃபுல்லாக வந்து கோட்டை தான். அந்த அளவுக்கு பெரிய கோட்டையாக இருந்திருக்கு. எல்லாம் சிதைக்கப்பட்டிருக்கு போரில். இந்த கோட்டையெல்லாம் பார்த்தோம். இங்கே கோட்டை மட்டும் இல்லை, இங்கே பொதுமக்கள் நிறைய வந்து வாழ்ந்துருக்காங்க, பயிரிட்டுருக்காங்க. இது எல்லாமே பயிர் செய்யறதுக்காக சமப்படுத்தப்பட்ட பகுதி தான். இந்த பக்கம் பாருங்கள், நல்லா நிலம் மாதிரி நிறையா பண்ணியிருப்பாங்க. வாங்க பாருங்க. இது கோட்டை சோறு இல்லை, இது எல்லாமே வந்து எல்லாம் அதுக்கப்புறம் கட்டி வச்சு கட்டியிருக்கு. பில்லு இருக்குது அந்த அளவுக்கு தெரியும். போகாமல் இருக்கிறதுக்காக கட்டுறது. இந்த மாதிரி சாதாரண பகுதி, அங்கே கீழே இருக்கிற அந்த மாதிரி பகுதி, அதெல்லாம் வந்து பயிரிட்டுருக்காங்க. சில பயிர்கள்லாம் சமப்படுத்தியிருக்காங்க. அதோட மழையில் கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சு இருந்தாலும் இன்னமும் அந்த மலை சுற்றி வந்து அந்த மலைப்பகுதியில் நிறைய பயிர் செஞ்சதுக்கான அடையாளம் இருக்குது. இங்கே அதிகமாக வந்து வெங்காயம் வந்து விளைஞ்சிருக்கு. வெங்காயத்தையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து வெங்காயம் தான், கருப்பு வெங்காயம். இப்போ சீசன் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு. இன்னும் மழையில் அப்போ அப்படியே பிடுங்கினாவே வரும். கருப்பு வெங்காயம் நிறைய இது விளைய வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த காடில் நிறைய 4-5 வகையான வெங்காயம் இருக்குது. பெரிய வெங்காயம், இந்த மாதிரி கருப்பு வெங்காயம், இரட்டை வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அதுக்கு தனியாக பேர்லாம் என்னன்னு தெரில. அதெல்லாம் நிறைய இதில் இருக்குது. ஆங்கிலேயர் கட்டப்பட்ட மிகப்பெரிய பிரம்மாண்டமான கோட்டை இந்த சைடும் இருக்குது பாருங்கள். சொகுசு பங்களா, கோட்டை இல்லை, அவங்க கட்டின சொகுசு பங்களா. வெப்பத்தை தாங்க முடியாமல் வந்து கட்டதாக சொல்லப்பட்டிருக்காங்க. அது இதுவா என்னன்னு தெரில கரெக்டாக. ஸோ மேலே பார்த்தது தாங்க வந்து ஆங்கிலேயர் கட்டினது. இது வந்து நவாப் அவர்கள் கட்டப்பட்ட மசூதியாக இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த ஷேப்பில் தான் இது கட்டியிருக்காங்க. வாங்க கிட்ட போய், ஏன்னா செங்கல்லாம் இருக்குது. இதுதான் வாசப்படி, அந்த பக்கம் தெரியல, ஆனால் சுற்றி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. வாசப்படி இந்த பக்கம் இருக்குது வேறு வாசப்படி அங்கேயா. இது பாருங்கள், சுற்றி வந்து கட்டமாக வந்து கட்டியிருக்காங்க. ஒரு மசூதி மாதிரி தான் இது கட்டியிருக்காங்க. மேலே கூரையெல்லாம் உடஞ்சி விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தூண்லாம் கீழே இருக்குது. இங்கேயும் வந்து தரை அமைச்சிருக்காங்க. வெறும் கல் வச்சு தான் நினைக்கிருக்காங்க, செங்கற்கள். இது ஒரு வழிபாட்டு இடமா இருக்கலாம். பக்கத்துலேயும் ஒரு பில்டிங் இருக்குது, அதுவும் எல்லாமே சிதைஞ்சிருக்கு. ஓகே, அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள் செவர் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொரு அறையாக இருந்திருக்கு. எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. ஆனால் ஜன்னல் நிறைய வச்சுருக்காங்க சுற்றி சுற்றி. இதோ இங்கேயே தான் என்ட்ரன்ஸ்ன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இங்கேயும் ஒன்று இருக்குது. எல்லாம் சிதைஞ்சு போயிருக்கு. இங்கே ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே யாரோ பேர் எழுதி வச்சுருக்காங்க. ஒரு அலமாரி மாதிரி தருதா. பூஜை ரூமா என்னதுன்னு தெரியல. இது அலமாரி தான். ஒருவேளை இது ஆங்கிலேயர்கள் அதுக்கப்புறம் பயன்படுத்தியிருக்கலாம். இங்கேயும் வந்து ஸ்லாப் வைக்கிற மாதிரி இந்த கல் வைப்போம்ல சைடில், அந்த மாதிரி கல் வைக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இது ஒரு அலமாரி மாதிரி பொருளெல்லாம் வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்காங்க போல இருக்குது. ஓகேங்க, இதுதான் அந்த கோட்டை கட்டப்பட்டு சிதைஞ்சு போன இடம். இந்த ராஜாவோட, இங்கே வாழ்ந்த ராஜாவோட ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாற்று கதை இருக்குது. அதை பார்ப்போம். இந்த உச்சியில் வந்து இது சின்னதாக குளம் மாதிரி கல்லை ரெடி பண்ணி தண்ணி வச்சுருக்காங்க. தண்ணி இருக்குது. இந்த ராஜா வாழும்போது இந்த சுற்று வட்டார பகுதிக்கு
இங்கே வாழ்கிற மக்களுக்கு தண்ணீர் கஷ்டம் ரொம்ப நிறையா இருந்திருக்குங்க. இதெல்லாம் வந்து ராஜா கட்டின இந்த கோட்டை எல்லாம் செதஞ்சிச்சு. இப்போ இங்கே கோயில் வச்சு அமைச்சிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்கள் வந்து இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்காக கோவில்லாம் அமைச்சு பாதுகாத்துட்டு வராங்க. இதுக்கு மேலே சீட்டு போட்டிருந்தாங்க. காற்று பயங்கரமான காற்றுங்க. ஏன்னா உயரமான மலை, அதனால் பயங்கரமான காற்று சீட்டெல்லாம் தூக்கிடுச்சு. விநாயகர் சிலை, சிவலிங்கம், முருகன், இது காளி, அதுக்கப்புறம் கிருஷ்ணர். இந்த கோவிலை வந்து அமைச்சிருக்காங்க மக்கள். ஸோ இந்த ராஜா வாழ காலத்தில் இங்கே கோட்டை அமைச்சு இங்கே மக்கள் வந்து நிறையா பயிர் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் தொடர்ந்து மழை வராமல் இருந்துருக்கு. இந்த ராஜா வந்து ஆட்சி செய்கிறதுனால தான் இந்த மக்களுக்கு வந்து மழையே இல்லாமல் வறட்சியில் இந்த இடம் வாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ராஜா மன வருத்தத்தில் இந்த மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்கொலை பண்ணிக்கிறாருங்க. தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இந்த மலையோட உச்சியில் வந்து நிற்கிறாரு. அவர் எப்போல்லாம் தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலையிலேருந்து கீழே குதிக்க ட்ரை பண்ணுறாரோ அந்த நேரத்தில் மட்டும் வானம் மூடி இருண்டு மழை வரதுக்காக தயாராகுமாங்க. ஆனால் ஓகே, இதுக்கப்புறம் மழை வரப்போகுது, இனிமே வந்து மழை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தற்கொலை எண்ணத்தை கைவிட்டுட்டு அவர் மறுபடியும் கோட்டைக்கு உள்ளே வரும்போது மறுபடியும் மேகங்கள் கலைஞ்சி மழை வராமல் கடுமையான வெயில் தாக்குனதா பூர்வ குடிகளை வந்து விசாரிக்கும்போது பாரம்பரிய முறையில் அவங்க வந்து இந்த வரலாற்றை வந்து கடத்திகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் வேறு வழியே இல்லாமல் மக்களுக்காக இந்த மன்னன் இந்த மலை உச்சியிலிருந்து குதித்து இறந்துருக்காரு. அவர் இறந்ததுக்கு அப்புறம்தான் இங்கே கடுமையான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு. மக்கள் அந்த பஞ்சத்திலிருந்தும் வெளியே வந்திருக்காங்க. இன்று வரைக்கும் ஜவ்வாது மலையில் இங்கே வாழ்ந்த இந்த அரசனை பற்றியும் இந்த மக்களை பற்றியும் வழி வழியாக இந்த கதையை பரப்பிட்டு வராங்க. அவங்க பரப்பின சில வரலாற்று நிகழ்வுகள் வெளியிலே எங்கேயும் பார்க்க முடியாது. ஆனாலும் மக்கள் பரப்பிட்டு வர ஒவ்வொரு விஷயத்துலையும் பல உண்மைகள் இருக்கும். நம்ம சிலது கட்டுக்கதை அப்படின்னு கூட நினச்சி மறந்து விட்டுடுவோம். இதுதாங்க இந்த கோட்டையோட ராஜா எந்த சைடு இருந்து தற்கொலை பண்ணார் அப்படிங்கிறது சரியாக தெரியல. ராஜா காலத்துக்கு அப்புறம் பல மன்னர்கள் ஆட்சி செஞ்சாலும் அதனுக்கப்புறம் அந்த ஆங்கிலேயர்கள் கடுமையான தாக்குதல் ஏற்படுத்தி கடுமையாக மக்களை வந்து கொண்டு இருக்காங்க. பல மக்களை வந்து எரித்து ஒன்றா வச்சு ஒரே இடத்துல எரித்து கொண்டு இருக்காங்க. இன்னி வரைக்கும் அந்த தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்கள் அந்த பக்கம் ஃபுல்லாக ஜவ்வாது மலை, அந்த பக்கம் இருக்கிற அந்த மக்கள்கிட்ட அதை கேட்கும்போது அவங்க இப்போ வரைக்குமே வந்து பயப்படுவாங்க. அதாவது இங்கே இருக்கிற பேயெல்லாம் வந்து அங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாம்பல் இன்றைக்கு வரைக்கும் அது இருக்குது இந்த மலைப்பகுதி அடியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கடுமையான தாக்குதல் இங்கே நடந்திருக்கு. இந்த ராஜாவோட கோட்டை எப்படி செதஞ்சி கற்கள்லாம் பாருங்கள், எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டுச்சுங்க. கடுமையான தாக்குதல். சில காலத்துக்கு முன்னாடி இங்கே வெள்ளைக்காரங்க, அதாவது ஆங்கிலேயர்கள் நடத்தப்பட்ட தாக்குதலில் இருந்த அந்த குண்டு பல தடயங்கள் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போவும் கற்கள் பதிஞ்சு இருந்துன்னு சொன்னாலும் நம்மளால் அதை சரியாக கண்டுபிடிக்க முடியல. சில கற்கள் வந்து நாளடைவில் செதஞ்சு எல்லாம் மறைஞ்சிருக்கு. இந்த இடம் சிதைக்கப்பட்டாலும் தற்போது மக்கள் வந்து இதை கோவிலாக அமைச்சு பாதுகாத்துட்டு வர்றது நல்ல விஷயந்தான்.
இது இன்னும் பாதுகாக்கப்படணுங்க. ஓகே, என்ன அது மொழி விட்டுக்கிறாங்க. பக்கத்து மலை இதுதாங்க நம்ம நடந்து வந்த பாதை. இந்த தங்க கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கோயிலில் இருந்து இந்த மலை வழியாக ஏறி மலை வழியாகவே ஏறி இந்த மலைக்கு வந்திருக்கும். இங்கே தான் ராஜாவோட கோட்டை இருக்குது. இங்கே ராணியோட குளம் ஒன்று இருக்குது. ராணி குளத்தை பார்த்துட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்கள், யாரும் போகலன்னு நினைக்கிறேன். ஏதோ ராணி குளம் கட்டியிருக்காங்க. கிட்ட போய் பார்ப்போம். வழி இல்லை, சுத்தமாக மூடி போயிருக்கேன். இது தண்ணி ஃபுல்லாக இருக்கும். இல்லை இல்லை, இங்கே பாருங்கள், இது ராணி குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் இந்த வாட்டர் கண்டுபிடி. சாமி, படிக்கட்டு இருக்குது, லைட்டாக எல்லாம் செதஞ்சிருக்கு. கீழே இறங்கி பார்ப்போம். பொருள் தண்ணி நிறைய ரொம்ப இருக்குது. தெரியுதா? தண்ணிக்குள்ள சின்ன சின்ன புற்கள் இருக்குது. குகை மாதிரி கல் இருக்குது. ராணி குளம். ராணி இந்த தண்ணியில் தான் குளிச்சதா சொல்லப்படுறாங்க. ஓகேங்க, கோட்டையை பார்த்தோம். இனி நம்ம வந்த வழி அதை பார்த்துட்டு போகலாம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போங்க.